திருப்பூரில் யூடியூப் பார்த்து வீட்டிலேயே இயற்கை முறை பிரசவம் பார்த்த இளம்பெண் சசிகலா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் மீது ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த பெண்ணிற்கு அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அப்பெண் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்ணின் கணவர் மீது போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண், எந்தெந்த பிரிவுகளில் போலீசார் அந்த பெண்ணுடைய கணவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் அருகே யூடியூபை பார்த்து வீட்டிலேயே இயற்கை முறை பிரசவம் பார்த்த இளம்பெண் சசிகலா சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இது சம்பந்தமாக அவரது கணவர் மீது ஊத்துக்குளி போலீசார் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தளவாய்பாளையத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக், இவரது மனைவி சசிகலா. இவர்களுக்கு ஏற்கனவே 4 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக கருவுற்ற சசிகலா மருத்துவமனைக்கு செல்லாமலேயே இயற்கை முறையில் வீட்டிலேயே கணவர் கார்த்தியுடன் சேர்ந்து பிரசவம் பார்த்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி பிரசவத்தின் பொழுது பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் அதிக இரத்தப்போக்கு காரணமாக உடனடியாக பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதித்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி சசிகலா உயிரிழந்தார். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட மருந்தக ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊத்துக்குளி போலீசார் இறந்த சசிகலாவின் கணவர் கார்த்தி மீது கொலையில்லாத மரணம், கருவுற்றதை மறைத்தது, தனிப்பட்ட பிரசவம் ஆகிய 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.